ஹாய். நம்ம எல்லாருக்குமே வந்து கிஃப்டிங் ரொம்ப பிடிக்கும், கரெக்டா? ஆனால் நான் கிஃப்ட்டுன்னு சொன்னப்பவே எல்லாருக்கும் வந்து கலர் கலர் பாக்ஸில் அந்த ரிப்பன்லாம் போட்டு அந்த மாதிரி கிஃப்ட் தான் ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் நான் சொல்கிற கிஃப்ட் வந்து நம்மளை சுற்றி இருக்க பீப்புள். அதே மாதிரி ரீசெண்டாக எனக்கு வந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் கிடச்சிச்சு. அந்த ஸ்டோரி என்னன்னு நான் சொல்கிறேன். அது என்னென்னா, நான் வந்து ரீசெண்டாக திண்டுக்கல்லில் வந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தேன். ஜுவல்லரிஸ் வந்து நான் டீல் பண்ணுறேன். அந்த ஜுவல்லரி ஸ்டாலில் என்னை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் ஸ்டாலுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. மேம், நான் உங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இல்லை, நீங்கள் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்களா, எங்கள் அத்தைக்கு தெரிஞ்சவங்களா, எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சவங்களா, அப்படி இப்படின்னு எல்லாமே கேட்டு பார்த்துறேன். இல்லை இல்லை மேம், எனக்கு உங்களை தான் தெரியும், நான் உங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுறேன் ஃபேஸ்புக்கில் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்லாம் கேட்டாங்க. அப்படியே நீங்கள் பார்க்கணும், நான் அப்படியே வானத்தில் பறந்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான கிஃப்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நம்மளை சுற்றி நம்மளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கும். உங்கள் கிஃப்ட் யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். டேக் கேர். பாய்.